வெல்கம் டு ஃபேண்டசி நாவல். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிட்டு லைக் போடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 42. சித்தார்த் மற்றும் ரஞ்சிதா இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்தபடி தங்களது அன்பை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தனர். அன்றைய இரவு முழுவதும் அவர்கள் இருவரும் தூங்கவில்லை. மீண்டும் அவர்கள் இருவரும் ஒன்றாக மொட்டை மாடிக்கு சென்று நடனமாடினர். சித்தார்த்தின் மனம் உண்மையாகவே ரஞ்சிதாவை ஏற்றுக்கொண்டது. ரஞ்சிதா என்னதான் அவனிடம் பொய் கூறி அவனை தன் காதல் வலையில் விழ வைத்திருந்தாலும் அவள் அவனை மனதார நேசித்தாள். இருவரும் ஒன்றாக தங்களது அன்பை பரிமாறிக்கொண்டு நிலவின் ஒளியில் மொட்டை மாடியில் ரஞ்சிதா புடவையை கம்பளம் போல விரித்து அதில் படுத்து உறங்கினர். மறுநாள் காலை மாயா தூக்கம் வராமல் சீக்கிரமாக எழுந்து கொண்டாள். எழுந்தபொழுது அருகே ரஞ்சிதா இல்லை என்று தெரிந்தது. அவள் இந்த நேரத்தில் எங்கே சென்றிருப்பாள் என நினைத்து பயந்தாள். மேல் வீட்டில் செத்துப்போன கிழவனும் செத்துப்போன தன்னோட வீட்டுக்காரனும் அவளை துரத்துறதா நம்மகிட்ட சொல்லிக்கிட்டு பயந்தாலே, அப்படி இருக்கும்பொழுது இந்த நேரத்துல அவள் எப்படி தைரியமா வெளியில போயிருப்பா என மாயா யோசித்துக் கொண்டே வேகமாக ரஞ்சிதா எங்கே இருக்கிறாள் என அங்கும் இங்குமாக தேட ஆரம்பித்தாள். ரஞ்சிதாவை காணவில்லை என்றதும் அவள் நேராக மேல் தளத்திற்கு சென்றாள். அங்கு கதவுகள் திறந்து கிடப்பதை பார்த்ததும் அவளுக்கு பதட்டம் அதிகரித்தது. ஒருவேளை ரஞ்சிதாவை சித்தார்த் ஏதாவது செய்துவிட்டு தப்பித்து ஓடியிருப்பானோ என நினைத்து பயந்து கொண்டே வேகமாக சித்தார்த்தின் அறைக்குள்ளே சென்று பார்த்தாள். அங்கு சித்தார்த் இல்லை. அப்பொழுது எங்குதான் இருவரும் சென்றிருப்பார்கள் என நினைத்து அங்கும் இங்குமாக ஓடினாள். எங்குமே அவர்களை காணவில்லை. அப்போதுதான் அவளுக்கு மொட்டை மாடிக்கு செல்லும் படிக்கட்டு வழியில் இருந்த ஒரு சிறிய கதவு திறந்திருந்ததை பார்த்தாள். உடனே ஒருவேளை ரஞ்சிதா மொட்டை மாடிக்கு சென்றிருப்பாளோ என நினைத்து வேகமாக மொட்டை மாடிக்கு ஓடினாள். அதிகாலையில் சூரியன் வர தயாராக இருந்தது. அந்த தருணத்தில் மாயா மேலே சென்று பார்க்க ஒருவரை ஒருவர் இறக்கி அணைத்தபடி இருவரும் படுத்திருந்தனர். சித்தார்த் மற்றும் ரஞ்சிதாவை பார்த்து வாயை அடைத்து போய் நின்றாள். அவர்கள் இருவரும் ஒன்றாக இருப்பதை பார்த்ததும் அவளது கண்கள் கொஞ்சம் கூட அதை நம்ப முடியாமல் தவித்தன. எப்படி இது சாத்தியம்? எவ்வாறு இவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்தார்கள் என புரியாமல் மாயா குழம்பிப் போயிருந்தாள். இதற்கு மேல் நாம் இங்கு இருக்கக்கூடாது, அவர்கள் இருவரும் கீழே வந்த பிறகு இதை பற்றி கேட்டுக்கொள்ளலாம் என நினைத்த மாயா வேகமாக மொட்டை மாடியிலிருந்து கீழே இறங்கி ஓடினாள். மாயா மாடிப்படிகளில் இறங்கும் சத்தம் ரஞ்சிதாவின் காதுகளை எட்டியது. உடனே அவள் தூக்கம் கலைந்து படுக்கையிலிருந்து எழுந்தாள். அவ்வாறு எழும்பொழுது சித்தார்த் அவளது இடையே இறுகப் பற்றிக் கொண்டு படுத்திருப்பதைக் கண்டு அவள் மகிழ்ச்சியடைந்தாள். உடனே அவள் அவனது கன்னத்தில் ஒரு முத்தமிட்டுவிட்டு வேகமாக எழுந்து கீழே உள்ள தன்னுடைய அறையை நோக்கி நடந்து வந்தாள். அப்பொழுது அங்கு மாயா தான் கண்ட காட்சியை நினைத்து மனதிற்குள் பல கேள்விகளை தனக்குத்தானே கேட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தாள். மாயா தனக்குள் என்ன நினைக்கிறாள் என்பதை ரஞ்சிதா புரிந்து கொண்டாள். பிறகு எதுவும் பேசாமல் தன்னுடைய அறையில் உள்ளே நுழைந்தாள் ரஞ்சிதா. ரஞ்சிதா உள்ளே வருவதை பார்த்ததும் மாயா அவளை பார்த்து, என்ன ரஞ்சிதா, வெறும் ஜாக்கெட் பாவாடையோட வர, எங்க உன்னோட புடவைய காணோம் என்று நக்கலாக கேட்டாள். அவள் அவ்வாறு கேட்டதும் தான் ரஞ்சிதாவிற்கு ஞாபகம் வந்தது. புடவை மொட்டை மாடியில் கிடக்கிறது, அதன் மீதுதான் சித்தார்த் தற்போது உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்பது. உடனே ரஞ்சிதா வெக்கத்தில் தலை குனிந்தபடி ஒற்றை கையால் தன் கண்களை மூடிக்கொண்டு நின்று கொண்டிருந்தாள். வெக்கெல்லாம் படுற, புதுசா இருக்கே என மீண்டும் மீண்டும் ரஞ்சிதாவை கிண்டல் செய்து கொண்டிருந்தாள் மாயா. அதன் பிறகு ரஞ்சிதா முந்தைய நாள் இரவில் தங்கள் இருவருக்கும் இடையே நடந்த நிகழ்வுகள் அத்தனையும் விவரிக்க ஆரம்பித்தாள். அதை அனைத்தையும் கேட்டு முடித்துவிட்டு மாயா மகிழ்ச்சியடைந்தாள். ஏனென்றால் ரஞ்சிதாவிற்கு ஒரு துணை கிடைத்ததை நினைத்து அவள் மிகவும் சந்தோஷப்பட்டாள். சரி ரஞ்சிதா, இனிமே நீ உன்னோட வாழ்க்கையை பாரு. நான் திரும்பவும் அந்த வீட்டுக்கு போறேன். நான் என்னோட வாழ்க்கைய கூடிய சீக்கிரம் நல்லபடியா மாத்தி அமைக்கணும் என்று விரக்தியாக கூறினாள் மாயா. என்னடி இப்படி எதையோ பறிகொடுத்த மாதிரி பேசுற? கவலைப்படாத, உன்னோட வாழ்க்கையும் கூடிய சீக்கிரம் நல்லா இருக்கும். நீயும் ஹாப்பியா தான் இருக்க போற என ரஞ்சிதா அவளுக்கு ஆறுதல் கூறினாள். ரஞ்சிதா தனக்கு ஆறுதல் கூறுவதை பார்த்த மாயாவிற்கு வித்தியாசமாக இருந்தது. ஏனென்றால் சில நாட்களுக்கு முன்பு நாம் அவளுக்கு ஆறுதல் கூறினோம், ஆனால் இன்று அவள் நமக்கு ஆறுதல் கூறுகிறாள் என ரஞ்சிதாவை பற்றி நினைத்தாள் மாயா. பிறகு ரஞ்சிதாவிற்கு ஒரு துணை கிடைத்துவிட்டது, இதற்கு மேல் நாம் இருவருக்குமிடையே இடைஞ்சலாக இருக்கக்கூடாது என நினைத்து மீண்டும் சிவனேசனின் வீட்டிற்கு வர தயாராக இருந்தாள் மாயா. மறுபுறம் சிவனேசன் மாயா இல்லாததால் கவலையில் படுக்கையில் கிடந்தான். அவன் சரியாக சாப்பிடாமல் மருந்து உட்கொள்ளாமல் கிடந்தான்.
அவனது நிலையை பார்க்க அவனது மாமாவிற்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. இந்த மாயா எங்கேதான் சென்றுவிட்டாள் என அவர் திட்டிக் கொண்டிருந்தார் சிவநேசனின் மாமா. ஒரு வழியாக மாயா அந்த வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். அவள் மீண்டும் வந்துவிட்டாள் என்ற செய்தியை கேள்விப்பட்டதும் தான் சிவநேசனுக்கு நிம்மதி வந்தது. பிறகு மாயா வேகமாக ஒரு தட்டில் சாப்பாடு போட்டுக்கொண்டு கையில் சிவநேசன் சாப்பிடும் மருந்துகளை எடுத்துக்கொண்டு வேகமாக அவனுடைய அறைக்கு சென்றாள். சிவநேசன் சாப்பிடாமல் கவலையுடன் இருப்பதை நினைத்து அவள் கலங்கிய கண்களுடன், எதுக்காக இப்படி சாப்பிடாம இருக்கீங்க? நீங்க நல்லா இருந்தாதானே நான் நல்லா இருக்க முடியும் என கேட்க, அதற்கு அவன், நீ இல்லாம நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? நீதான் ஊருக்கு போயிட்டியே, அதனால என்னால உன்னை பார்க்காமல் இருக்க முடியலை என கூறினான். அவன் கூறுவதை கேட்டு அழுது கொண்டே, 2 நாள் தானே ஊருக்கு போயிருந்தேன், அதுக்காக நீ இப்படியா பண்ணுவீங்க? முதல்ல சாப்பிடுங்க என்று கூறியபடி அவனுக்கு சாப்பாடு கொடுத்தாள். அவனும் மிகவும் மகிழ்ச்சியாக அதை சாப்பிட்டு முடித்தான். பிறகு தன் மாமாவை அழைத்து உடனடியாக தனக்கும் மாயாவிற்கும் திருமணம் நடக்க வேண்டும் என கூறினான். அதன் பேரில் அன்றைய மாலை 6 மணி அளவில் தங்களுக்கு சொந்தமான சிவன் கோவிலில் இருவருக்கும் திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. மாயாவிற்கு திருமணம் என கேள்விப்பட்டதும் ரஞ்சிதா மற்றும் சித்தார்த் இருவரும் ஒன்றாக வந்திருந்தனர். மாயா மனக்கோலத்தில் தேவதையைப் போல காட்சியளித்தாள். மாயாவை பார்க்கவே அவ்வளவு அழகாக இருந்தது. அவள் உடுத்தியிருக்கும் பட்டு ஆடை, அவள் அணிந்துள்ள தங்க ஆபரணங்களும் அவளை பார்க்க அப்படியே மகாலட்சுமி போல இருந்தன. கேலண்டரில் வரும் போட்டோவில் மட்டுமே காணும் மகாலட்சுமியை நேரில் பார்த்தது போல ஒரு உணர்வு. மாயாவை பார்த்து எந்த அளவிற்கு வியந்தார்களோ அதே அளவிற்கு அருகிலிருந்த சிவநேசனை பார்த்ததும் அனைவருக்கும் அருவருப்பாக இருந்தது. ஏனென்றால் சிவநேசன் வயது முதிர்ந்தவன். அவனை திருமணம் செய்து கொள்ள எப்படித்தாம் மாயா சம்மதித்தாளோ என ஊரிலுள்ள அனைவரும் தங்களுக்குள்ளேயே பேசிக் கொண்டிருந்தனர். ஒரு சிலர் அவள் பணத்திற்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு திருமணத்திற்கு சம்மதித்தாள் என அவளை பற்றி மிகவும் தவறாக பேசிக் கொண்டிருந்தனர். இதை அனைத்தையும் காதில் வாங்காமல் மாயா மனக்கோலத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தாள். தன் தோழி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற ஆசை ரஞ்சிதாவிற்கு இருந்தது. ஆனால் சிவநேசனை பார்த்ததும் அவளுக்கு மிகவும் கவலையாக இருந்தது. ஏனென்றால் இப்படிப்பட்டவனை திருமணம் செய்வதற்கு அவள் திருமணம் செய்யாமலேயே இருக்கலாம். எதனால் அவள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என தெரியவில்லையே என நினைத்து ரஞ்சிதா மனதிற்குள் வேதனைப்பட்டாள். சிவநேசன் மற்றும் மாயா இருவருக்கும் திருமணம் முடிந்து இருவரும் பாரதி வீட்டிற்கு சென்றனர். அப்பொழுது சிவநேசன் சற்று குணமாக ஆரம்பித்திருந்தான். அவனால் தன்னுடைய வேலைகளை தானாக செய்ய முடிந்தது. இது எல்லாவற்றிற்கும் காரணம் மாயாவை திருமணம் செய்து கொண்டதுதான் என நினைத்தான். தன் வாழ்வில் வந்த அதிர்ஷ்ட தேவதை, அவளால்தான் தனக்கு இருந்த நோய் தன்னை விட்டு சென்றுவிட்டது, தன்னால் எழுந்து நடக்க முடிகிறது என நினைத்து அவன் மகிழ்ச்சியிலிருந்தான். அன்றைய இரவு இருவருக்கும் சாந்தி முகூர்த்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. சிவநேசன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். ஒரு புதியதொரு வாழ்க்கையை தொடங்கப் போவதை நினைத்து அவன் கற்பனைகளில் பலவிதமான காட்சிகளை ஓட்டி பார்த்து கொண்டிருந்தான். தங்களுடைய பெட்ரூமில் சிவநேசம் காத்திருக்கும் பொழுது உள்ளே நுழைந்தாள் மாயா. அவளை பார்த்ததும் சிவநேசனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவனது அருகில் சென்று மாயா அணைத்தவாறு படுத்துக்கொண்டாள். ஆமா, எதுக்காக இப்படி திடீர்னு நம்மளோட கல்யாணத்தை நடத்தி முடிச்சிங்க என கேட்டாள். அதுவா, உன்னை பிரிஞ்சு என்னால 2 நாள் கூட இருக்க முடியல, அதனாலதான் இனிமே நீ எப்பவுமே என்னை விட்டு போகக்கூடாது என்று இந்த கல்யாணத்தை நடத்தி முடித்து விட்டேன் என்று கூறினான். என்னை உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் மாயா, இந்த உலகத்திலேயே உன்னை மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என சிவநேசன் கூறுவதை கேட்டு ஆனந்தப்பட்டு அவனது கன்னத்தில் முத்தம் கொடுத்தாள் மாயா. எப்பொழுதும் வேலைகளை முடித்துவிட்டு சிவநேசன் வீட்டிலேயே தங்கும் வேலைக்காரர்கள் இன்று அங்கு தங்காமல் வெவ்வேறு இடத்திற்கு சென்றுவிட்டனர். ஏனென்றால் இன்று இரவு சிவநேசம் மாயாவும் மட்டும் தனிமையில் இருக்க வேண்டும், வேறு யாரும் அங்கு இருக்கக்கூடாது என சிவநேசனின் மாமா கூறியிருந்தார். அதனால் அங்கு யாரும் இல்லை. சிவநேசனின் மிகப்பெரிய வீட்டில் இருவர் மட்டும் தனியாக இருந்தனர். அந்த நேரத்தில் சிவநேசன் வீட்டின் பின்புறமுள்ள சுவற்றின் வழியாக ஒருவன் எதிரி குதித்தான். அவன் நேராக சிவநேசனின் அறைகள் ஒவ்வொன்றையும் திறந்து பார்த்தான். அவன் ஒவ்வொரு அறையாக பார்த்து கொண்டே சிவநேசனின் அறைக்கு வந்தான். அங்கு மாயா மற்றும் சிவநேசன் இருவரும் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அவன் கையில் ஒரு கத்தியுடன் மாயாவின் அருகில் வந்து நின்றான். தொடரும். இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க ஃபேண்டசி நாவல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.